ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரே வார்த்தையை ரெண்டு விதமாக சொல்லலாம் அப்படின்ற வார்த்தைகளை இப்போ கொஞ்சம் பார்ப்போம். விஜய் அப்படின்னாலும், ஜீத் அப்படின்னாலும் வெற்றி, குத் அப்படின்னாலும், ஸ்வயம் அப்படின்னாலும் செல்ஃபாக தானே செய்கிறது. தானே அப்படின்னா குத் ஸ்வயம், நானே சுயமாக செய்கிறேன் அப்படின்வாங்கள்ல, ஸ்வயம் தானே செல்ஃபு. மாஃப் கர்னா அப்படின்னா இக்ஸமா கர்னா அப்படின்னா ரெண்டுமே மன்னிக்கிறது. மாஃப் கர்னா முக்கால்வாசி மாஃப் கர்னாந்தே பேசுவாங்க. இது இக்ஸமா கர்னா அப்படின்னாலும் மன்னிப்பு. முஸ்கில் அப்படின்னாலும், கடினாயி அப்படின்னாலும் கடினம், டிஃபிகல்ட்டாக இருக்கிறது. அது முஸ்கில் அப்படின்றது நம்ம கடினமாக இருக்குது, கடினாயி அப்படின்ற வார்த்தையை நம்ம ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ கடினமாக இருக்குது, கடினாயி அப்படின்னு சொல்லலாம். இங்கே சுயமாக செய்கிறேன் அப்படின்றது சுயம் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அது மாதிரி விஜய்னா வெற்றி அப்படின்னு சொல்லிக்கலாம். நம்மளுக்கு எது ஈஸியாக இருக்குது ரெண்டு விதமாக சொல்லலாம். நம்மளுக்கு எது ஈஸியாக ஞாபகம் இருக்கோ அதை நம்ம வச்சுக்கலாம். மாஃப் கர்னாதான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுவாங்க. முஸ்கில் கடினாயி அப்படின்னா டிஃபிகல்ட். மாஃப் கர்னானா மன்னிக்கிறது. அத்புத் அனோகா அப்படின்னா ரெண்டுமே ஒண்டர்ஃபுல், அமேசிங்காக இருக்கிறது. ஒண்டர்ஃபுல் அற்புதமாக இருக்கிறது அத்புத் அப்படின்னு சொல்லலாம், அனோகா அப்படின்னு சொல்லலாம். ஆகாஷ் அப்படின்னாலும், ஆஸ்மான் அப்படின்னாலும் ஸ்கை தான், வானம். ஆகாஷ் ஆஸ்மான், ஆகாசம் அப்படின்னு சொல்லுவாங்க பெரும்பாலும். ஆகாயம் அப்படின்னா ஆகாஷ் அப்படின்னு நம்ம அதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஆகாஷ் ஆஸ்மான் அப்படின்னா ஸ்கை. மஹக் அப்படின்னா குஷ்பு அப்படின்னா வாசனை. இப்போ மஹக் அப்படின்னாலும், குஷ்பு அப்படின்னாலும் வாசனை. இது குஷ்பு நடிகையை வச்சுப்பா நம்ம வாசனையாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். குஷ்பு அப்படின்னா வாசனை. அசீம் அப்படின்னாலும், பேகத் அப்படின்னாலும் ரொம்ப அதிகபட்சம் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகிறது. எக்ஸ்ட்ரீம்லி அப்படின்னா பேகத். அசீம் அப்படின்னா அதிகபட்சம், எக்ஸ்ட்ரீம்லி அப்படிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.